ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக்கி ஜோக்சன். இன்றைக்கி இந்த வீடியோ அவசரமாக அதுக்குன்னா நம்மள ஒரு வடக்கு நண்பர் ஸ்கேம் பண்ணிட்டார். அதாவது இதனோட பழைய மல்டிமீட்ரு இதில் வந்து இந்த கண்டினியூட்டி மோட் இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூட்டி மோடில் இருக்கிற கெப்பாசிட்டர் புகஞ்சு போச்சோ என்னமோ தெரில. அது எதனாலனா, நான் ஸ்விட்ச் போர்ட் ஜங்ஷன் பாக்ஸை வந்து ஆனில் வச்சுட்டே கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தேன். அப்படி கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூட்டி மோட் வந்து ஃபுல்லாக போச்சு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சரி நம்ம ஒரு புது மல்டிமீட்டர் வாங்கலாமேன்னு நான் கோயம்புத்தூர் டவுன் ஹால் போய் கோயம்புத்தூர் டவுன் ஹால் போய் இந்த மல்டிமீட்டர் வாங்கினேன். இந்த மல்டிமீட்டரில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதில் கண்டினியூட்டி மோடு தான் போச்சு. இதில் ஆனே ஆகலை. அவ்வளோதான், நம்மளை வடக்கு நண்பர் ஸ்கேம் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். நம்ம இன்ஜினியர் ஆச்சு, அதுவும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரு. ஏதாச்சும் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்ட்டு. இது வந்து நம்ம மல்டிமீட்டரோட பிசிபி அண்ட் திஸ் வந்து இந்த பேட்ரி ஹோல்ட்ரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரி ஹோல்டரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக மல்டிமீட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது ஆன் ஆகுது, ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி போச்சுன்னு புதுசு வாங்கினா அதுலேயும் இதே மாதிரி ஸ்கேம் பண்ணிங்கன்னா எப்பட்றா? ஸோ நண்பர்களே, இந்த வீடியோட கண்டெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா பில்லோடு சேர்த்து வாங்க. ஏன்னா நான் வாங்கினப்போ இதுக்கு பில் இல்லை. இப்போ நான் இந்த மல்டிமீட்டரில் கொண்டு போய் அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்தா கூட, நீ இங்கே வந்து தான் வாங்கினேன்னு கேட்டு என்னைய டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவான். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு 320 ரூபா விலை சொன்னான். என்னண்ணே, இது ஒரு 180 ரூபா தான் வரும்னு சொல்லி விலை பேசி வாங்கினேன். அவனும் கொடுத்தான். நான் கொடுத்தப்பே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து என்னென்னா, நம்ம சாட்ஜிபி நண்பர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காப்படி. அதன் ஐடியா படி நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ பாய். ஒரு நிமிஷம் கைஸ், நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், ஆனால் சொல்லாமே வீடியோவை முடிச்சிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும், இல்லை நம்ம திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னு சேனல் ஆரம்பிப்பாங்க. பட் நான் அப்படியே ஆப்போசிட். நான் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன்னா, நான் கற்றுக்குங்கிற ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி அவ்வளோ இன்டீரியரான ஒன்றுமே தெரியாது. எனக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாராச்சும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருந்தீங்கன்னா, ஹவு டு லேர்ன் எம்பெடட் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் எப்படி லேர்ன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எப்படி லேர்ன் பண்ணலாம்ங்கிற மாதிரி கீழே கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணலாம்ங்கிற அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாச்சும் தான் சொல்லுங்கள். அதுபடி நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கிறேன்.